ஒரு மின்னிருமுனை படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்னிருமுனையினால் புள்ளி Pயில் ஏற்படும் மின்னழுத்தம் 10 வோல்ட் அலகுகளில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ε0 என்பது வெற்றிட திறன் மற்றும் 1/4 K எடுத்திருக்காங்க. நீட் 2023 கேட்கப்பட்ட வினா. மைனஸ் கியூருக்கு ப்ளஸ் கியூருக்கு ரெண்டுக்கும் அடைத்தொலைவு வந்து என்னன்னா உங்களுக்கு மையத்திலிருந்து 3 சென்டிமீட்டர் போது 2A வந்து என்னது 6 சென்டிமீட்டர். அப்போ 6 × 10⁻² மீட்டர் பார்க்கும்போது மையத்திலிருந்து புள்ளி வந்து P வந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குது. 5 × 10⁻² மீட்டராக மாற்றிக்கும்போது இப்போ இந்த 4 உறுப்புகள் எது சரியான விடை அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தை மறுபடி கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் கூடுதலாக இருந்தீங்கன்னா இங்கே மைனஸ் கியூலேருந்து எவ்வளோ தொலைவுன்னு தெரியணும். அதனால் 8 சென்டிமீட்டர். ப்ளஸ் கியூலேருந்து தொலைவு வரும்போது அந்த 5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கழிச்சோம்னா அந்த 2 சென்டிமீட்டர் கிடைக்கும். V = V + Q, அதாவது ப்ளஸ் கியூனால் மின்னழுத்தம் ப்ளஸ் மைனஸ் கியூனால் மின்னழுத்தம் V - Q, V சப்ஸ்கிரிப்ட் மைனஸ் Q. இப்போ வந்து உங்களுக்கு இது எப்படி எழுதலாம்? KQ/R1 ப்ளஸ் K × -Q/R2 எழுதலாம். இப்போ உங்களுக்கு வெவ்வேறு தொலைவுகள் இருக்கிறதால இப்போ KQ R1 வந்து என்னது உங்களுக்கு 2 சென்டிமீட்டர் 2 × 10⁻², மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் வந்துடும். அப்போ மைனஸ் KQ இங்கே வந்து என்னது மைனஸ் Q வந்து அந்த புள்ளி வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கிற 8 × 10⁻² வந்து மீட்டர் மாற்ற போகிறது. அப்படி இல்லை KQ பொதுவாக எடுத்து என்ன பண்ணலாம்? சிம்ப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு 10⁻² வந்து பொதுவாக இருக்கிறதால மேலே வரும்போது 10² வந்துடும். அப்போ வந்து என்ன உங்களுக்கு 8 வந்து எல்சி எடுக்கு, அதாவது 8 உங்களுக்கு வந்து எல்சி எடுத்து சிம்ப்ளை பண்ணணும். உங்களுக்கு வந்து என்ன வரும்னா 3/8 வருது. ஓகேவா? ஏன்னா இங்கே 8 எல்சி எடுத்தோன்னா 8 பொதுவாக இருக்கும். இங்கே வந்து 4 வரும். இந்த இடத்துல -1 வரும். 4 - 1 3/8 வந்துடும். 3/8 KQ × 10². அப்போ இதுலேருந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் 3/8 QK ஒருத்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ வந்து சரியான விடை வந்து என்னது 3/8 QK. ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. இது தவறுதலாக 3 இருக்கு. ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. நன்றி.